ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்வி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை ஸ்பெஷல் ஸ்வீட் அப்பம் தாங்க. நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் கூட அந்தளவுக்கு சூப்பராக வருங்க. இது அரிசி மாவுலாம் அரைக்காமல் இன்றைக்கி 1 கப் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு வச்சு தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக குயிக்காக செய்யணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். கடையில் வாங்கின பச்சரிசி மாவு. இதில் 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ரவையும் சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆப்பத்துக்கெலாம் போடுவோங்களே சோடா மாவு, அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சோடா மாவு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சேர்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அப்பம் வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதில் 3/4 கப் அளவு வச்சுக்கோங்க. வெல்லம் எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம வந்து லைட்டாக சூடு பண்ண போகிறோம். வெல்லத்தை வந்து கரைச்சி சேர்க்கறதுக்காக தான். நான் லைட்டாக ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிட்டா வெல்லம் வந்து கரைஞ்சிரும் இல்லையா, அதில் இருக்க தூசியெல்லாம் வந்து நம்மளுக்கு அடியில் தங்கிடும். வடிகட்டி வந்து இந்த மாவில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் அதில் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினேன் நான். அதனால் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்தது. மறுபடியும் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்திங்கன்னா இனிப்பு உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட இந்த டைமில் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்க்கு வந்து மாவு வரணும் பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து இன்னும் கூட நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட வரும். ரவை வந்து நல்லா ஊறணும். இப்போ மூடி போட்டு ஒரு 1 ஹவருக்கு நம்ம அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். நல்லா ஊறி வரட்டும். இப்போ வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் மாவு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஊறி இருக்கும். ரவைலாம் வந்து நல்லா ஊறி இந்த மாதிரி நம்ம அப்பம் ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவு. இப்போ வந்து கடாயில் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துகிட்டு ஒரு கரண்டியாக இந்த மாதிரி ஊற்றி எடுக்கலாம். நல்லா அப்பம் வந்து உப்பி வருது பாருங்கள். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. 2ஆக ஊற்றும் போது அது போய் ஒட்டிக்கும். நீங்கள் வந்து ஒன்றா ஊற்றி எடுக்கிறது பெட்டர். அப்படி இல்லைனா ஒன்று வந்து லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இன்னொன்று அதில் சேர்த்து கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த அப்பத்தை எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து ஊற்றிக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து வாழைப்பழம் கூட சேர்க்கலாங்க. அது சேர்க்கணுன்னா நீங்கள் வந்து அந்த மாவெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அது மிக்ஸி ஜாரில் அதே மாதிரி மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி போட்டு கூட நீங்கள் அதே மாதிரி அரைச்சிக்கலாம். ஏலக்காவும் வந்து முழுசாக போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படி கூட அரைச்சும் செய்யலாம். இது ஒரு மெத்தடு. இன்றைக்கி நான் வந்து வாழைப்பழம் போடாமல் செஞ்சு காமிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா ஊற்றி 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்ம ரவெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.